பிரம்மா 4 மகன்களை படைத்தார். சனகன், சனந்தனன், சனாதனன் மற்றும் சனத்குமாரன். அவர்கள் எப்போதும் குழந்தை பருவத்திலேயே இருப்பதால் அவர்கள் குமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களால் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும். ஒரு நாள் அவர்கள் மகாவிஷ்ணுவை சந்திக்க வைகுண்டத்திற்கு சென்றனர். அவரை அடைய 7 வாயில்களை கடக்க வேண்டியிருந்தது. 6 வாயில்களை கடந்த பிறகு அவர்கள் 7வது வாயில்களை அடைந்தனர். அங்கு வாயில் காவலர்களான ஜெயன் மற்றும் விஜயன், உங்கள் ஆடைகள் சரியாக இல்லை என்று கூறி அவர்களை தடுத்தனர். குமாரர்கள், நாங்கள் பிரம்மாவின் மகன்கள். நாங்கள் மகாவிஷ்ணுவை பார்க்க வந்துள்ளோம். எங்களை தடுக்காதீர்கள் என்று குமாரர்கள் கடுமையாக பதிலளித்தனர். விவாதம் செய்யாதீர்கள். நீங்கள் பிரச்சனை செய்தால் நாங்கள் உங்களை வெளியேற்றுவோம் என்று ஜெயன் மற்றும் விஜயன் கூறினர். இந்த அவமானம் குமாரர்களை கோபப்படுத்தியது. அவர்கள் ஜெயன் மற்றும் விஜயனை சபித்து, நீங்கள் இந்த புனித இடத்தில் இருக்க தகுதியற்றவர், பூமியில் அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்று கூறினர். ஜெயனும் விஜயனும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அங்கு தோன்றினர். குமாரர்கள் அவர்களை புகழ்ந்தனர். ஜெயனும் விஜயனும் சாபத்திலிருந்து தங்களை விடுவிக்க மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தனர். மகாவிஷ்ணு குமாரர்களை சாபத்தை மறுபரிசீலனை செய்யச் சொன்னார். குமாரர்கள் ஜெயனையும் விஜயனையும், பகவானின் பக்தர்களாக 100 பிறவிகள் வேண்டுமா அல்லது அவரது எதிரிகளாக 3 பிறவிகள் வேண்டுமா என்று கேட்டார்கள். ஜெயனும் விஜயனும் பகவானிடம் விரைவாக திரும்ப 3 பிறவிகளை எதிரிகளாக தேர்ந்தெடுத்தனர். இவ்வாறு அவர்கள் பூமியில் 3 முறை அசுரர்களாக பிறந்தனர். முதல் பிறப்பு ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும், 2ஆம் பிறப்பு ராவணன் கும்பகர்ணனும், 3ஆம் பிறப்பு சிசுபாலனும் தந்தாவக்ரனும். இந்த பிறவிகள் அனைத்திலும் அவர்கள் மகாவிஷ்ணுவின் எதிரிகளாக இருந்தனர். பகவான் வராகர், நரசிம்மர், ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் மூலம் அவர்களை கொன்று சாபத்திலிருந்து விடுவித்தார்.